வணக்கம். கோதை தமிழ் காணொளி பேசுவது கோதை தனபாலன். நேற்று நான் பீகார் தேர்தல் முடிவுகள் பற்றி ஒரு பதிவு போட்டு இருந்தேன். அடிப்படையில் எங்கு தவறு இருக்கிறது என்பதில் தான் என் கவனம் அதில் இருந்தது. முதலில் அதை அறியத்தான் நான் விரும்பினேன். காரணம், எக்ஸிட் போலை காட்டிலும் 2 மடங்கு என்டிஏ கூட்டணி எந்த வகையிலும் ஒட்டாமல் வாக்குகள் அள்ளி குவித்திருந்தது. அது எது எப்படியாக இருந்தாலும் தவறு முதலில் மக்களிடத்திலிருந்து தான், தவறோ சரியோ அது மக்களிடத்திலிருந்து தானே ஆரம்பிக்கும் என்ற கணக்கில் அதை ஆராய்ந்து அதை பதிவிட்டேன். பிறகு பல தரவுகளை, பல காணொளிகள், வட இந்திய காணொளிகள், அதே ஆங்கில காணொளிகள், நம் ஊர் காணொளிகள், பலர் அந்த ஊருக்கு போய் வந்தவர்கள் சொன்னது எல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது என் மனம் எங்கோ ஒரு தவறு இருக்கிறது, அதை நாம் தெரியப்படுத்த வேண்டியது அவசியம். தவறு எங்கு எப்பொழுதும் பாஜக அரசு மீது எப்படி வருகிறது என்றால், முதலில் இவிஎம் மோசடி, அதாவது எலெக்ஷன் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு போடுறது, அதில் தவறு வரும் என்று சொன்னார்கள். இப்பொழுது எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று அமித்ஷா தொடங்கிய ஒரு அமைப்பின் மூலமாக வருகிறது என்று பேசிக்கொண்டார்கள். அது இவிஎம் மோசடியை விட அது கொஞ்சம் நுணுக்கமாக இருப்பதை நான் அறிந்தேன். முழுவதும் தெளிந்த பிறகுதான் நாம் அதை பற்றி பேச வேண்டும் என்று அமைதியாக அதை கவனித்து வரும்போது, பீகார் தேர்தல் முடிவுகளில் அவர்கள் சொல்லும் சதவீத கணக்குகளை ஒவ்வொன்றாக வைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆபத்து அதில் மறைந்திருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஓட் சோரி என்று ராகுல் பேசும்போது அதில் எதுவும் இல்லாமல் இல்லை என்ற அளவில் எல்லோரும் அதை கவனித்தோம். அதை ஆதாரபூர்வமாகவும் காண்பித்தார். உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கும் போயிற்று. அப்பொழுது ஆதார் கார்டு இல்லாமல், அதாவது ஆதார் கார்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வாக்குரிமை பெறுவதற்கு. அதை உச்ச நீதிமன்றம் கண்டித்து பிறகு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். 75 லட்சம் பேர் எஸ்ஐஆர் அந்த ஒரு அமைப்பில் நீக்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு கம்ப்ளைண்ட் அங்கே போகும் பொழுது, அதற்கு விளக்கம் கேட்கும் பொழுது ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணைய தலைவர் சரியான விளக்கம் தரவில்லை. முன்னுக்கு பின் முரணாக பல சங்கதிகள் அவர் பேசிக்கொண்டு இருந்தார். பிறகு 25 லட்சம் பேர் திரும்பவும் சேர்த்ததாக சொன்னார்களே ஒழிய அதற்கான தரவுகளை விளக்கமாக அவர் யாரிடமும் சமர்ப்பிக்கவில்லை. ராகுலும் கேட்டு பார்த்தார், நாங்கள் போட்டு பார்க்கிறோம் என்று. அதையெல்லாம் எங்களிடம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். வாக்களித்த எடுத்து சிசி கேமரா என்றால் அதை காண்பிக்கும்போது பெண்கள் இருப்பதால் அதை காண்பிப்பதில்லை என்று ஏட்டிக்கு புறம்பாக ஏதேதோ பேசினார்கள். தேதியும் வந்துவிட்டது, தேர்தலும் வந்துவிட்டது. பிறகு அவரவர் வேலையை பார்க்கும் பொழுது அதில் தானே கவனம் வரும். இதற்காக நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் என்றால் அது நிலைமை வேறு மாதிரி போய்விடும். ஆனது ஆகட்டும், வருவது வரட்டும் என்று தான் எல்லாம் களமாடினார்கள். நான் யாரையும் இதில் குறை சொல்ல வேண்டாம். எக்ஸிட் போல் என்று ஒன்று வரும் பொழுது ஒப்பீனியன் போலை விட அது நேர்மாறாக இருந்தது. ஒப்பீனியன் போலில் பார்த்தால் இருவரும் சரி, அதாவது மகாபந்த் கூட்டணியும் மகாகட்பந்த் கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும் சரியாக இருப்பதாகத்தான் சொன்னார்கள். எக்ஸிட் போலில் ஒன்று சொன்னது போல் 145, 180 வரை, 170 வரை என்டிஏ கூட்டணி என்று சொன்னார்கள். இந்த மகாகண்பத்தை 60, 70லேயே சுருக்கினார்கள். அது எனக்கு ஒப்பவில்லை. நாம் இதை நம்பவும் தயாராக இல்லை. 6 மாதமாக சொன்ன ஒப்பீனியன் போலே ஒரே நாளில் போய் எப்படி இவர்கள் மாற்றி சொல்ல முடியும் என்ற யோசனை தான் எனக்கு இருந்தது. அதற்கு தகுந்தாற்போல் அமித்ஷா என்ன சொன்னார், எப்படியும் 150, 160 வரை எங்களுக்கு வரும் என்று சொன்னார்.
அதை நம்ம கவனத்தில் வைத்தோம். இதை வைத்து கொண்டு தான் இவர்கள் 147 என்று அவர்களுக்கான வீடியோக்கள், தொலைக்காட்சிகள், தரவுகளை தருகின்றன என்று நாம் நினைத்தோம். ஆனால் பல டிவி காட்சிகள் அங்குள்ள மக்களை பார்க்கும் பொழுது நிதிஷ்குமார் என்று அவர்கள் பேசியதும் 10,000 ரூபாய் வாங்கியதும் அது சம்பந்தமாக அவர்கள் சொன்னதும் எல்லா காணொளிகளும் ஒளிபரப்பின, தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பின. அதை நாம் தவறு என்று சொல்ல முடியவில்லை. மக்கள் விரும்பி வாங்குவார்கள், அவர்கள் ஆசையை அவர்கள் சொல்வார்கள். இதைத்தான் எனது முந்தைய பதிவில் நான் சொல்லியிருந்தேன். யதார்த்தமான மனநிலையில் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் தவறு செய்தது பீகார் அரசும் மத்திய அரசும். தேர்தல் தேதிக்கு ஒரு வாரம் முன்னதாகவே திட்டமிட்டு பாதி 10,000 அவர்கள் எல்லா வங்கிகளுக்கும் பெண்கள் 75 லட்சம் பேருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எப்படி 75 லட்சம் பேர் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்பது பின்னால் பார்ப்போம். அனுப்பியிருக்கும் பொழுது அதை ஏன் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை? பிறகு 2வது கட்டம் தேர்தல் நடக்கும் பொழுது அந்த இதற்குள் மறுபடியும் மிச்சத்தையும் போட்டார்கள். அதையும் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை. இது என்ன கணக்கு? ஆக தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு உதவிகரமாகவும் மாநில அரசுக்கு உதவிகரமாகவும் இருக்கிறது என்ற கருத்து தானே வலுவாகிறது. சரி, அதை கடந்து அடுத்ததாக தேர்தல் முடிவுகளை நாம் பார்க்கும் பொழுது அமித்ஷா என்ன சொன்னாரோ 160 என்றால் அது 202 அளவிற்கு போனால் அவர்களே எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால் அதை நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த இடத்தில் எனது யோசனை என்னவென்று பார்த்தால், இவர்கள் இந்த 10,000 இந்த அளவிற்கு அபரிமிதமாக வாக்குகளை கொண்டு வரும் என்று இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இவர்கள் எதிர்பார்த்தது 160 என்றால் நிச்சயமாக அந்த 75 லட்சம் வாக்குகளை நீக்கினார்கள் அல்லவா, அதில்தான் அந்த வகையில் தான் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். திரும்பவும் 25 லட்சம் வாக்குகளை சேர்க்கும்போது அதிலும் 1.5 லட்சம் நீக்கிவிட்டு இவர்கள் தனியாக இன்னும் சில காணொளிகள் சொன்னன, ரயிலில் அழைத்து வந்தார்கள். 4 மாநிலங்களில் ஒரே ஆட்கள் போடுவது பற்றியும் செய்திகள் வருகின்றன. ஆக எப்படி வச்சு பார்த்தாலும் தங்களுக்கு ஏற்புடையவர்களை கண்டு இவர்கள் வாக்கிட வைத்திருக்கக்கூடும். அந்த வகையிலும் இவிஎம் மோசடி என்பது ஒரு சில கணக்குக்குள் வரும். ஆனால் இந்த எஸ்ஐஆர் தான் பெரிய ஒரு ஆபத்தான செயலாகத்தான் இருக்கிறது. அது ஒவ்வொரு தொகுதிக்கும் 10,000 20,000 அந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி ஈட்டி தரக்கூடியதாக இருக்கும். வருபவர்களை பிரித்து அந்தந்த தொகுதியில் எந்த இடத்தில் தங்களுக்கு தேவையோ அதற்கான வகையில் அவர்கள் செய்திருப்பார்கள் என்று நம்ப இடம் இருக்கிறது. நிச்சயம் செய்திருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் எதிர்பார்த்த அந்த 150 160க்கு மேல் இந்த 75 லட்சம் பெண்கள் வாக்களித்தது 200 வரைக்கும் வந்துள்ளது. எல்லா தொலைக்காட்சி நிலையும் சொன்னது பெண்கள் வாக்குகள் அதிகம் என்றால் ஆண்கள் இளைஞர்கள் வாக்குகளை விட பெண்கள் வாக்குகள் அதிகமாக இருக்கிறது என்று அதிலும் வட இந்திய தொலைக்காட்சிகள் அழகாக காண்பித்தன. அது டீகோடர் அந்த பிரணாய் ராய் அவர் சொன்னது விகிதாச்சப்படி பார்த்தால் அது வியப்பாக இருக்கிறது. இந்த ஒரு 4 முறைக்கு அவர் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது அவருக்கு பெண்கள் ஆதரவு நிறைய இருந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் 0.33%, பிறகு 1%, இந்த அளவுக்கு கூடி வந்தது. இந்த தடவை 7% எப்படி கூடியது? அவர் அதில் ஒரு கேள்வி எழுப்புகிறார். பொதுவாக ஆங்கில ஊடகங்கள் தாங்கள் மாட்டிக்கூடாது என்று ஒரு விஷயங்களை வெளியில் கேட்டுவிட்டு அடங்கி விடுவார்கள். அதுபோல் தான் நான் கவனித்தேன். அது எனக்கு புரிந்தது. அப்பொழுது நான் பெண்கள் வாக்குகள் இந்த மாதிரி 7% என்றால் பொதுவாக
அந்த 5% என்று சொன்னாலே 75 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அது 8% மக்களை வாக்காளர்களை குறிப்பதாக இருந்தது. அந்த கணக்கில் பார்க்கும் பொழுது இவர்கள் சேர்த்தது ஒரு 2 லட்சம் வாக்குகள் என்று பார்த்தாலும் கூட இது மிகவும் அதிகமாக இருக்கிறதே என்று நான் கணித்தேன். அடுத்ததாக இன்று காலையில் ஒரு காணொளியை நான் கண்டேன், அதுவும் வட இந்திய கணக்கில். அவர்கள் சொன்ன விகிதாச்சப்படி பார்த்தால் 23% ராஷ்ட்ரிய ஜனதா வாங்கியிருக்கிறது அதே வாக்குகள். ஆனால் வெற்றி பெற்ற இடம் 25. இதேபோல் 20% வாக்குகள் என்டிஏ கூட்டணி, முக்கியமாக நிதிஷ்குமார் இவங்க வாங்கியது 20%. ஆனால் வென்றது 84. பாஜக 19%. ஆனால் வென்றது 89. இது எப்படி வரும்? இடிக்குதே. இதை நாம் கேட்க வேண்டும். ஆனால் கேட்டால் அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். நம்மால் இதை அந்த ஊர் மக்கள் தான் அதை கேட்டு போராட வேண்டும். நாம் இதில் பேசுவதில் என்ன இருக்கிறது? இதே எஸ்ஐஆர் நம்ம ஊரில் வரும்பொழுது இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றாமல் இருப்பதற்கான வழியை நாம் யோசிக்க வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவும் நான் பேசுகிறேன். இன்றைக்கு உனக்கு, நாளை எனக்கு என்ற ரீதியில் நாம் போக வேண்டும். இதில் எதிர்க்கட்சிகள் இதை போராட்டமாக மாற்றி எடுத்திருக்க வேண்டும். இன்னமும் இவர்கள் தேர்தலை மதித்து இப்படி இருந்தால் அது சரியாக இருக்காது. கடுமையாக தேர்தல் கமிஷன் முன்னாடி போராடி உள்ளதை எடுத்து சொல்லி தீர்வு காண வேண்டும். இல்லாவிடில் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். தேர்தலை புறக்கணித்தால் அவர்கள் ஜெயித்து விட்டோம் என்று தான் போவார்கள். அதுவும் தவறாக போய்விடும். அதனால் இது நாம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இவர்கள் வாக்குகள் பிரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கணக்கை கொண்டு வந்தார்கள். அதில் சுயேட்சைக்காரர்கள் ஒரு 10 பேர் இருந்தால் அதில் 5% என்டிஏ கூட்டணிக்கு போனதாகவும், மகாகட்பத்திலிருந்து ஒரு 3%, அந்த சுயேட்சையிலிருந்து ஒரு 3%, ஜன் ஸ்வராஜுக்கு போயிருக்கிறதாக காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் பிரசாந்த் கிஷோர் தோற்று விட்டாரே. இருந்தாலும் வாக்குகள் ஓரளவுக்காவது இங்கிருந்து போனதால் அவர்கள் தோற்கிறதுக்கு வழி என்பது போல் அவர்கள் காண்பிக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த 25ங்கிறது ரொம்பவும் கீழே. காங்கிரஸ் 6இல் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இது நம்பக்கூடியதாக இல்லை. இவர்களால் இதை எதிர்த்து போராடவும் முடியாது. அதே சமயத்தில் கட்சியில் களமாடும் பொழுது காங்கிரஸும் சுதாரிப்பாக இருந்திருக்கணும். தேஜஸ்வி கொஞ்சம் அனுபவம் வேண்டும் என்று நினைக்க தோணுகிறது. இந்த நுணுக்கமான சமாச்சாரங்களில் உண்மையில் மோடி, அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடாது, தெளிவாகவே இருக்கிறார்கள். இவர்களை பின்னால் போகும் எடப்பாடியை நினைத்தால் நம் ஊர் மக்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பதை அவர்கள் போக்கிற்கே நான் விட்டு விடுகிறேன். தனியாக திமுக வெறுப்பு, அந்த கட்சி எதிர்ப்பு, இந்த கட்சி எதிர்ப்பு, இல்லை அதிமுக வெறுப்பு, இந்த போராட்டங்களில் நாம் இருக்கக்கூடாது. நமது வாக்குரிமையை நாம் தக்க வைத்து கொள்ள என்ன வழியோ அதை நாம் பார்க்க வேண்டும். அதை சொல்வதற்காகத்தான் இந்த காணொளியை பதிவிட்டேன். நன்றி, வணக்கம். மேலும் இன்னொரு விரிவான சங்கதியுடன் உங்களை சந்திக்கிறேன்.